சண்டை வரும்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு இன்சேன்லி சீனுக்கு குட். மட்டுமே ஓகே. அதுக்கு இன்சேன்லி குட் இன்ஸ்டன்ட்லி குட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஐ இன்சேன்லி குட் தாங்க நான் குடுப்பேன். இன்சேன்லி குட் தான் குடுப்பேன். நீங்க சூப்பர்மேன் இல்லல்ல. நீங்க ஹியூமன் தானே. சரி. நான் வந்து வேற ஒண்ணு இறக்குறேன் நான் இப்போ. சோலோ இதுல லெவலிங் இங்க அட்டாக் வந்து பண்றீங்களா? ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, இதுவரைக்கும் நாங்க வாங்குன கடிகள் பத்தாது அப்டின்னு ஐ ஹேவ் டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன். அதாவது எனக்கு இப்பவே தெரிஞ்சு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டுமே. பட் இருங்க இருந்தாலும் நம்ம சொல்லலாம். வந்து இன்னைக்கு வந்து 2000 டூ 2000ஸ்ல வந்த 2000 அதுக்கு முன்னாடி வந்த ஷோனன் அனிமேஸ வந்து டியர் லிஸ்ட் ரேங்க் பண்ண போறோம். ஸோ இது என்ன மாரி போப்போதுன்றது யாருக்குமே ஐடியா இல்ல. அதனால வந்து இத ஒரு சீரிஸா பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால இது எப்படி போப்போதுன்றது தெரியல. ப்ரோ உங்களோட கருத்து என்ன? சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தது நிறைய வந்து ஷோனன்ஸ் லிஸ்ட்லயே இல்ல. அந்த ஆமா. ஜோன்லயே இல்ல. நானும் பார்த்தது அதான். நெறைய செயினன்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஆமா. ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்குமே பழக்கம் இல்லாத ஒரு சைடு போலாம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் இட் ஆஃப் வந்து இது டியர் லிஸ்ட்ல நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, இன்சேன்லி குட், கிரேட், குட் பட் நாட் கிரேட், குட் பி எ லாட் பெட்டர். இதுதான் வந்து நம்ம போற ஒரு டியர் லிஸ்ட். ஓகேங்களா? நம்ம ஆப்வியஸா வந்து ஒன் பீஸ் வந்து இப்ப இன்சேன்லி குட்ல தான் இருக்கு. ஸோ நான் கடைசியா பேசுறேன் அத பத்தி. கடைசியா நம்ம வருவோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போனோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க அனிமே வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். பிரதர்ஹுட். நான் அதான் கேட்க வந்தேன். எந்த ஒரு மெட்டல் ரொம்ப சோ ஃபுல் முக்கியமான மெட்டல் கேள்வி. ஆல்கெமிஸ்ட் எந்த பத்தி ஃபுல் என்ன மெட்டல் ஆல்கெமிஸ்ட்? நினைக்கிறீங்க? ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். அந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் வந்து மாங்கா ட்ரூவா இருக்கனால நம்ம பிரதர்ஹுட் தான் எடுத்துக்கிறோம். அதனால நீங்க இத பத்தி சொல்லுங்க. இத நீங்க எங்க ஆக்சுவலி ரேட் எனக்கு பண்றீங்க? 2மே நான் நான் ரொம்ப ஐ திங்க் நான் ரொம்ப முட்டாள்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப 2மே பெருசா வித்தியாசம் மாரி தெரியல எனக்கு. இட் இஸ் குட். கிரேட்ன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் வெல் ரிட்டன். எந்த லிஸ்ட்ல போடுவீங்க அத? நான் வந்து என்னோட ஒப்பீனியன ஃபர்ஸ்ட் சொல்றேன். வந்து ஒரு ம். ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் வந்து எனக்கு அனிமேவ இப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படின்னு எனக்கு ஒரு தாட் குடுத்த அனிமே வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் தான். ஸோ ஒரு ம். ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பார்க்கும்போது, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் இஸ் எ பெர்ஃபெக்ட் அனிமே. ஒரு ஸ்டார்ட்டிங் இருக்கும், ஒரு மிடில் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும். அதுவும் இல்லாம அதுல பேசின அக்ரி. பிலாசபிலாம் வந்து ரொம்ப அருமையான பிலாசபியா பேசியிருப்பாங்க. ஸோ அக்ரி. ஈச் கேரக்டர் இஸ் வெரி வெல் ரிட்டன் கேரக்டர். அந்த ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு விஷயம் மட்டுமே போதும். அந்த அனிமேவ தூக்கி நான் வந்து டாப்ல வைக்கிறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆக்சுவலி முரண்பாடு எஸ். இருக்கா? இல்ல. இதுல முரண்பாடு இல்ல. ஐ ஹேவ் டு ஆட் ஆன். நான் வந்து இப்ப குட்ல இது நான் கிரேட் கூட போட வைக்கிறேன். ஏன்னா, இட் ஹாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவெஞ்ச் சீன்ஸ். ஆ அந்த ராய் ரிவெஞ்ச் மஸ்டாக் சீன அந்த பீட் பண்ண சுடங்கார சீனுக்காக மட்டுமே நம்ம தூக்கி சி வைப்போம். இப்ப நமக்கு வந்து இந்த ரிவெஞ்ச் சீன்லாம் பார்க்கும்போது யாருமே ஒன்ட் பி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இல்ல ஆமா, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணுன்ற மாரி தோணும். பட் ஆமா. ராய் மஸ்டாங் வாஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அஸ். ராய் நம்ம அங்க மஸ்டாக் இருந்தா அந்த என்ன பண்ணியிருப்போம்? சொல்லப்போனா அந்த ஆர்கெஸ்ட்ரா அதுதான் அந்த பாடுற மாரி லெவலுக்கு. ஒரு எரிப்பாவும் பாருங்க. அதெல்லாம் வந்து ஆர்கசமா ஆமா. அது அப்டின்ற மாரி இருக்கும். அதாவது இட் வாஸ் நாட் லைக் இது போதும் அப்படின்ற மாரிலாம் இல்ல. ஆ, தலைவன் பேக் டு பேக், பேக் டு பேக், பேக் டு பேக், பேக் டு நம்ம அவ்வளோ நேரம் பார்த்துருப்போம் உங்களுக்கு. அது ஐ திங்க் ஆ. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் போகும்னு நெனைக்கிறேன். 10 மினிட்ஸும் யாருமே அத கம்ப்ளைண்ட் பண்ணாம பார்த்துருப்பாங்க. கேரண்டி அது. இதுல ஏன்னா அதுக்கு இட் முன்னாடி வாஸ் தி வேற அவன் மோஸ்ட் வந்து ஓவரா சாட்டிஸ்ஃபைங். பேசுவான். அது ஓவரா பேசினதுக்கு அப்புறம், என் ஃப்ரெண்டையே அடிக்கிறேன், இப்ப பாரு உன்னை சாவடிக்கிறேன், நீ செத்தாலும் பரவால்ல உன்னை எரிப்பேத்தி எரிச்சுட்டு இருப்பான். அது சொல்லும் ஐ திங்க் நான் இம்மோர்டல்னு சொல்லும். ஆனாலும் பரவால்ல உன்னால பெயின் ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டுன்னு ஆ ஐ திங்க் அங்க அத போட்டு கொஸ்டினே இல்ல. எரிப்பான். அவ்வளோ நேரம் வந்து ஹி வில் பி வெரி குவைட். எதுவுமே பேசல. அவர் மூஞ்சில இது தெரியவே தெரியாது. ஆமா. ஆனா அந்த சீன் மாட்டும்போது அந்த அந்த ட்ரூ ஃபேஸ் வெளிய வரும் பாருங்க. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங். இதுவரைக்கும் நான் பார்த்த அனிமேல தி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் ரிவெஞ்ச் சீன் அதான். ஃபார் தட் ஐ கிவ் கிரேட். அது அந்த ஒரு இன்சேன்லி சீனுக்கு குட். மட்டுமே ஓகே. அதுக்கு இன்சேன்லி குட் அப்படின்னு இன்ஸ்டன்ட்லி குட் குடுத்துறோம். குடுக்க முடியுமான்னு தெரியல. பட் இன்சேன்லி குட் தாங்க நான் குடுப்பேன். இன்சேன்லி குட் தான் குடுப்பேன். நான் வந்து கிரேட்ல ஸ்டே பண்றேன். ஐ சே கிரேட். ஓகே. நான் வந்து இன்சேன்லி குட். சரி, இப்ப அடுத்த அனிமே நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஹஜிமே நோ இப்போ. இப்போ ஐ வாங்க. ஹேவ் நோ. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் எதுவும் சண்டை போட விரும்பல. ஏன்னா ஹதிமன் இப்போ நான் வந்து நானா பார்க்கல. ஐ வாஸ் புஷ்டு டு வாட்ச் தி அனிமே. அதுல வந்து ஓகே. என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஹீரோ கிடையாது. தட் வாஸ் தி ஆமா, பெஸ்ட் திங் ஃபார் தி அனிமே. இப்போ ஹீரோ இல்ல. இப்போ ஆமா. சுத்தி தான் அந்த ஸ்டோரி நடக்குது. பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இப்போ இஸ் தி மெயின் கேரக்டர் ஆஃப் தி ஸ்டோரி. இப்போ இஸ் எ கேரக்டர்.
இந்த ஸ்டோரி. அவர் ஒரு போஸ்டர் பயமா வச்சுட்டாங்க. ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹிம் தான். ஆனா என்ன கேட்டா மோஸ்ட்லி ஸ்டோரிஸ் ரிவால்விங் அரவுண்ட் அந்த இவரு டக்கமுரா அவர் டக்கமுரா ஸ்டோரி. டக்கமுரா ஆ டக்கமுரா தக்காமரோட ஸ்டோரியில இப்போ உள்ள வந்தா எப்படி இருக்குன்றத கதைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தக்கமுரா வாஸ் தட் மச் glorified in that story. And ஏன் he deserved it. டக்கமுரா தான் இப்போவே புஷ் பண்ணுவான். நீ இத இப்ப நீ ஏன் இப்படி ஆமா, இருக்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுவான். தக்கமுரா இஸ் நாட் தி ஆ, கோச் ஃபார் இப்போ. ஆமா தக்கமுரா புஷ் பண்ணுவாரு. பட் he has his own agenda, he has his own goals. ஆமா டக்கமுரா வந்து ஒரு மென்டார் ஒரு சென்பாய் ரேஞ்சில தான் இருப்பான். ஆ ஒரு ஒரு கைடிங் மாதிரி தம்பி வா அப்படின்ற மாதிரி ஆ. ஒரு பிக் பிரதர் ஃபீலிங் மாதிரி இருக்காரு. அந்த டக்கமுரா கேரக்டரும் தான் அவ்வளவு காமிக்கலா இருப்பான். ஆனா அவன் சண்டை போடும்போது அவனோட அஜெண்டான்னு வரும்போது அவன் அவ்வளவு சீரியஸான ஒரு ஆளா இருப்பான். ஆமா, அந்த ஜோக்கான ஒரு ஜோக்கர் டக்கமுரா வந்து ரிங்ல பார்க்க முடியாது உங்களால. அந்த ரிங்ல ஆமா. டக்கமுரா சம்படி அல்டிமேட்லி டிஃபரெண்ட். அந்த அதாவது டிரான்சிஷன் சண்டைன்னு வந்து என்னால யாரும் ஆ சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஆமா. அந்த டிரான்சிஷனே வந்து அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது வந்து அஜிமனை இப்போ தானே போட்டா இவன் ஏன் இவ்வளவு புகழ்ச்சி வரான்ற மாதிரி இருந்துச்சு. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? பட் கோயிங் அலாங் த வே வந்து இப்போ இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டர் இன் anime. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் அனிமேஸ்ல அந்த பேர் வச்சுட்டு அந்த ஹீரோ வச்சுட்டாங்கன்னா அவன் தான் he is the guy, he is the only one, வேற யாருமே இல்லை நம்ம குளோரிஃபை பண்ணுவோம். சோலோ இதுல லெவலுக்கு இங்க அட்டாக் வந்து பண்ணுவீங்களா? நான் அதை பார்க்கல. எனக்கு அது பார்க்கவும் விருப்பம் இல்லை. சோ நான் என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்டான அண்டர்டாக் ஸ்டோரி. இப்போவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஒரு பெர்ஃபெக்டான அண்டர்டாக் ஸ்டோரி. அதுல நடக்கிற அந்த மோட்டிவேஷன்ஸா இருக்கட்டும், நார்மலா இருக்க ஒரு மனுஷனுக்கு கூட அதை பார்த்தா அவ்வளவு மோட்டிவேட் ஆகும். அதுவும் இல்லாம அதுல இருக்க ஒரு பாக்ஸிங் சீனுமே, ஏன்னா அந்த ரைட்டருமே பாக்ஸிங்ல ட்ரெயின் பண்ண ஒரு ஆளு. ஸோ அதனால அந்த பாக்ஸிங் சீன்ஸ் எல்லாம் ஒரு பஞ்சும் உங்களுக்கு விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டடான ஒரு அனிமேவா எனக்கு இருந்தது. ஐ டோன்ட் திங்க் இப்போ இஸ் மென்ட் டு பி ரெட். இப்போ இஸ் மென்ட் டு பி ஆ, வாட்ச். ஆ, சில அனிமே correct. நீங்க படிக்கலாம் ஆஃப் கோர்ஸ் இஸ். பட் இப்போ அந்த இட்ஸ் அந்த மென்ட் டு பி ஒரு வாட்ச். நாட் அந்த ஒரு இன்டென்ஸான இமோஷனல் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சண்டை போடும்போது இப்ப என்ன நடக்குமோ, இப்போ என்ன பண்ண போறானோ, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு படிக்கும்போது அவ்வளோ இம்பாக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பேஜ் திருப்பின உடனே அந்த ஸ்ட்ரைக் விழுந்துட்டு இருக்கு. தக்கமுரா வந்து அந்த யுஎஸ் ஆளை அடிச்சு ஃப்ளை பண்ணி அடுக்கும் போது அந்த அந்த செகண்ட் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஆமா. அந்த செகண்ட் யாரும் அடிப்பான்னு தெரியும். ஆனா அந்த செகண்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேம் ஆனா கோஸ் இப்போ பாரு இன்னும் நனிமாஸ் டைகர். ஆ, அவன் சீன் correct. வந்து அன்காஷ் சண்டை போட்டு இருப்பான். இப்ப நீங்க இது படிக்கும் போது டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா படிக்கும் போது லைவ் பிளாக் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. So you have figured out something is not right. He's not talking to you. But anime Correct, பார்க்கும்போது it was correct. going on. ம். அவன் அந்த கார்னர்ல போய் உட்கார்ந்த பிறகுதான் வந்து he's unconscious. அவன் சப்கான்சியஸ் என்ன ம். பண்ணுங்கிறான் இவன்றதே வரும். அது டெக்னிக் இப்போ ரொம்ப வந்து சிம்பிளா அது சொல்றேன்னா ஆ. இப்போ ஒரு மலையாள படம் It's not ஆமா. based on the இப்போ உள்ள heroes. ஒரு மலையாள படமா ஆமா. அனிமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ It நம்ம is அதை ஆமா. கிரேட் பண்ண போறோம்னு நீங்க சொல்ல போறீங்க. I would give you insanely good. No, நானும் no அதான் சொல்ல question. வந்தேன். இன்னொரு சண்டை வந்துரும் நினைச்சேன். இல்ல. இப்போ வந்து undoubtedly it's insanely. எஸ். இப்போ இட்ஸ் வெரி 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 வெல் ரிட்டன் அனிமே. நீங்க ஒரு ஆமா. ஸ்போர்ட்ஸ் அனிமேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமேன்னு இப்போ சொல்லலாம். நான் மத்த ஸோ எதுவும் நீங்க பார்த்தது வந்து இல்ல. அதனால ஆ, நான் பார்த்ததில்ல. This is one good. இப்போ அடுத்த ஒரு அனிமேக்கு வரப்போறோம். இது வந்து எனக்கு பார்த்த ஞாபகமே மறந்து போச்சு. பட் இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நானு. இனியாஷா. ஆக்சுவலி நான் இனியாஷா பார்த்து அதுக்கடுத்து அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் யாசையுமே பார்த்திருக்கிறேன். ஆனா யசஹிமே வந்து யாசை யசஹிமே இனியாஷா அளவுக்கு பெருசா போகல. அது டிசப்பாயின்மெண்டா தான் போல இருந்தது. போல அதனால அதை பார்த்தேன். ஏன்னா ஐ திங்க் தே தாட் இட் வில் கோ ஆஸ் பிக் ஆஸ் இனியாஷ். ஆனா இனியாஷாவே அவ்வளவு பெருசா போல. அதுதான் ஆமா. ரொம்ப ஜோக்கான விஷயம். ஆமா. It is a இனியாஷா good வந்து movie. ரொம்ப It is a அதுவுமே ஒரு anime. அண்டர் ரேட்டட் ஒரு 4, 5 பேர் பார்த்த அந்த மாதிரியான ஆனா நிறைய பேருக்கு இது ஒரு கம்ஃபர்ட் வாட்ச். இப்போ வந்து நான் ஆமா. ஓபன் பண்ணி ஏதோ ஒரு சீன் பாக்குறேன், இனியாஷா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓஜி ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு அனிமே தான் இனியாஷா வச்சிருக்காங்க. ஆஹா இனியாஷா வந்து இட் இஸ் லைக் லெவல் லைக் அவங்க கோல் என்னன்னு தெரியும். நீங்க இதெல்லாம் கேதர் பண்ணிட்டீங்கன்னா திஸ் கேர்ள் கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஆமா, தேர் ஆமா, இஸ் a கோல் செட் ஆல்ரெடி. ஆமா. அந்த அனிமே ஸ்டார்ட் ஆகும்போது தே புட்டிங் யூ a goal. அப்போ ம். eventually you are going to end up in that goal தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இட்ஸ் a ஆமா, comfort watch. ஆமா. Obviously ஸோ அது ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். பட் ஒரு கம்ஃபர்ட் வாட்ச். ஆமா. எனக்கு இனியாஷால பிடிச்ச கேரக்டர்னா நான் அந்த செஷோமாரு அப்படின்னு ஒருத்தன் வருவான். he is ஆ, very ஆ. underrated character. அவனா அவ்வளவு Very பேசவே underrated. மாட்டான்.
அவன் அவங்க பேசவே மாட்டான். பட் ஸ்டில் அந்த கேரக்டர் தான் அந்த அனிமேவ எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அவன் கேரி பண்ணிட்டு போன மாரி தான் இருந்தது. ஆக்சுவலி யாசஹிமே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் செஷமாரு. ஓ! இப்ப இனியாசாவ டைரக்ட் பண்ணலாம்ன்றீங்க. இட் இஸ் குட். இட் இஸ் நாட் கிரேட். குட் பட் நாட் கிரேட். ஆமா. ஆமா. ஓகே. அனிமேஷன் வைஸ் எனக்கு ரியலிஸ்டிக். ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஓல்ட் ஸ்கூல் அந்த பழைய அனிமேஷன் அந்த அந்த அனிமேஷன் ஸ்டைலே ஒரு மாரி கம்ஃபர்ட் வாட்சா தான் இருக்கும். சோ அதனால ஸ்டில் அந்த ஃபீலுக்காக நம்ம குட் பட் நாட் கிரேட் குடுக்கலாம். இப்ப அடுத்து ஒரு மொரட்டடிவே ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறார். என்னன்னு தெரியுமா? ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். அதுக்கு நான் சண்டை போட விரும்பவில்லை. அதுக்கு நேரா தூக்கி அந்த இன்சைட் லிங்க்ல போட்டுருங்க. கண்டிப்பா நான் ஏன்னா அதான் பண்ண போறேன். சேம் சொல்லுங்க நீங்க ஹஜிமே ஃபர்ஸ்ட் நைப்போவும் அதான் ஹஜிமே நைப்போ சொன்ன மாதிரி தான். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன் கேரக்டர். இட் இஸ் ஆமா. ஆல் தி கேரக்டர்ஸ் டுகெதர் அண்ட் எல்லா கேரக்டருமே தே ஹவ் கிவன் தி ஸ்டோரி தேர் கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே. அதுலயும் அந்த டெரரிஸ்ட் அதாவது எல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாருமே இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இவனா அவனா அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் அவன் கோல் இருக்கும். அவன் கோலை நோக்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நீங்க கோனை தூக்கி வெளியில வீசிட்டாலுமே கில்லுவாக்கு தனி கதை இருக்கும். கில்லுவாவே கோனை தூக்கி வீசினா குணத்துக்காக ஒரு கதை இருக்கும். 3 பேரையும் வீசி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எல்லா கேரக்டருக்குமே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பேக் எண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் முதல்ல இருந்தே எனக்கு இருக்கு. ஆமா. அது ஏன்னா அது வந்து கண்டிப்பா சொல்லி நோபடி வாஸ் லைக் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த கண்ணாடி போட்டு போனாங்க அவன் கூட எனக்கு அவன் மேலயே சந்தேகம் இருக்கு. இவன் எனக்கு பார்த்தா நம்ப முடியலையே. ஏன்னா ஆல் தி பீப்புள் ஆர் இன்ஸ்டன்ட்லி ஸ்டன். ஆனா அவனை பார்த்தா அதுக்கான நம்பிக்கையே வர மாட்டேது. புஷிங் ஃபார்வர்ட் எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா இது ஒரு ஷோனன் அனிமே. பட் இதுல பவர் லெவல் இருக்கு. பட் அந்த அந்த பவர் லெவல் வந்து அவ்வளோ டீடைல்டா இருக்கும். எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஓகே இதுதான் இது போல அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. சோ இட் இஸ் a well structured power level. அவங்க எந்த பவர் உள்ள கொண்டாந்தாலும் எனி பவர் which is like unexplainable உள்ள வரணும் கூட they'll take time, they'll take their space and then explain their power. அந்த கிராபிகா கிலோவோட சிஸ்டருக்கு ஒரு பவர் இருக்கும். லைக் he will only grant wishes for கிலோ. ஆமா. மத்த யாருக்குமே வந்து ஏதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஆனா கிலோவாக்கு மட்டும்தான் வந்து அவன் சொன்னதை செஞ்சிருவான். அப்ப அவன் சொல்லுவான் திஸ் இஸ் த கேட்ச் அப்படின்ற மாதிரி. அது அவங்க ஃபேமிலியே ஃபிகர் அவுட் பண்ணிருக்காது. பட் ஏன் ஃபிகர் அவுட் பண்ணிருக்காங்க? ஐயா இதை நான் இன்சென்டிவ்க்குள்ள தூக்கி போடுறதுக்கு எனக்கு சிவர ஆக்டா இருக்கும் போது நான் தூக்கி இன்சென்டிவ்க்குள்ள போட்டு போயிட்டே இருப்பேன். அது ஐ டோன்ட் திங்க் எனி அனிமே குட் மிஸ். அதனால தான் சொன்னேன் ஐ ஹேவ் சம் பீப் வித் ஒன் பீஸ். எனக்கு அந்த லிஸ்ட் எனக்கு தோணுச்சு. இது அந்த ஆண்ட் ஆர்க்ல வந்து வித்தவுட் எனி. ஏன்னா அது நான் ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா சொன்னேன் ரைட்டிங்க்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அவன் வந்து அவன் ஒர்க்ல கால் வச்சு அதாவது லைக் இஸ் பார்ன் அண்ட் ஹி ஜஸ்ட் கோயிங் அவுட். போன உடனே டபால் ஒருத்தனை கொலை பண்ணுவான், ஒரு குழந்தைய கொலை பண்ணுவான், கிச்சன் வருவான் அவன். பட் தட் கேரக்டர் டைட் அலாங் வித் அ பர்சன் ஹூ வாஸ் பிளேயிங் வித் இட். அவ்வளவுதான். அந்த அந்த ஹவு ஸ்டூபிட் இஸ் சிஸ்டம். இப்ப நான் இது வெறும் லைனா சொன்னா ஸ்டூபிடா இருக்கும். நேடா அடி லூசு மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் the way they wrote it, the way he was willing to sacrifice himself just to be with her போது அந்த ரைட்டிங் எக்ஸலன்ஸ் இருக்கு. அந்த சீனா இருக்கு. ஃபேண்டம் ட்ரூப்போட அந்த ரெக்கைன்னு ஒரு சீன் ஒன்று வரும் தெரியுமா? நீங்க ஊரை போட்டு கொளுத்துங்கடா அப்படின்னு சொல்லி குரோல மேல நின்றுட்டு இருப்பான் தெரியுமா? அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் இது எல்லாத்தையும் பார்த்தா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோனன் அப்படின்னு தூக்கி ஈஸியா மேல வச்சிடலாம். சோ அந்த மாதிரியான எனக்கு அந்த ஆட் சீக்வன்ஸ் வந்து லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணாங்க. இவன் வில்லன் ஆச்சு இன்னைக்கே நம்ம ஃபீல் பண்றோன்ற மாதிரி. ஏன்னா ஒரு சீக்வன்ஸ்ல வந்து இந்த கோஸ்ட் மாதிரி ஒரு லேடி வரும். அது அழுவும். நீ கிங் நீ ஏன் வந்து ஏன் கால ஊற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா போச்சீங்க. அந்த சீக்வன்ஸ்ல வந்து அந்த கால வந்துருவான். அது கதறும், ஏய் நீ கிங்கடா, நீ ஏன் என் கால ஊற அப்படின்னு அதை பதறிடும். அது அப்போ அந்த வெயிட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? வாட் டஸ் ஹி வேல்யூ மோர்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும். அது இந்த மாதிரி பலசீக்களுக்காக இன்சைன்லி புக்ல தூக்கி வச்சிரோம் நம்ம ஹண்ட்ரட் சென்டரை. அன்டவுட்டட். அடுத்து ஒரு அனிமே வருது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியல. It was great at that time. Could have been good. ஏன்னா it was morely based on watch and ஆமா. நான் அதான் சொல்றேன்ல, எல்லாருமே ஏரியால பேப்ளேட் வச்சிருப்பானுங்க. காலைல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அந்த பேப்ளேட் லான்ச்சரை வச்சு எல்லாரும் ஆட்டோல கிளம்புறதுக்கு முன்னாடி பேப்ளேட் வச்சு விளையாண்டுட்டு இருப்போம்.
ஸோ அந்த மாரி அது இருங்க. அந்த அது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் தி ஒர்க். அதர் பார்ட் ஆஃப்ல வெறும் வேடிக்கை பண்றது தான் இந்த மாதிரி. எனக்கெல்லாம் வேவ்லைட் கிடைக்கல. ஐயா நான்லாம் ரூ. அந்த 60 ஒரு பேப்ளேட் இருக்கும். அப்பல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்து ரூ. 200 பிளேடெல்லாம் வச்சு இரும்பு பிளேட்லாம் வச்சு பேப்ளேட் வச்சிருப்பான். நான் என் பேப்ளேட ஆ, விட்டு அவன் ஏன் பிளேட்ல அடிச்சு என் என் பேப்ளேட் ஸ்கூல் செதறிச்சு. சர்க்கிள்ல வந்து அது இல்ல. என் ஸ்கூல் சர்க்கிள்ல ஆல் பாஷ் கிட்ஸ். அதெல்லாம் அவனுங்க பார்க்கவே இல்ல. நான் மட்டும் தான் பைத்தியக்கார மாதிரி பார்த்துருந்தேன் நான். ஸோ அவங்க இதுக்கு ஆக்சுவலி நான் அந்த வந்து டைம்ல அவங்கலாம் பேசிக் வந்து டிராகன் பால் பார்த்துருந்தாங்க. நம்ம வந்து பேப்ளேடு, போக்கிமான், டிஜிமான் அந்த மாரி சுத்திட்டு இருந்த டைம் அதெல்லாம். ஆமா. எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. டிஜிமா ஒரு சீக்வென்ஸ்க்கு நான் அழுதுன்னு இருந்தேன். செத்துருவானுங்க. என்னடா செத்துட்ட ரொம்ப பயங்கர அந்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியும். எனக்கு அது ரொம்ப ஹார்ட் இதுவாயிடுச்சு. என்னடா இது அப்ப செத்துட்டியா? அந்த அனிமேன்னு கூட ஏன்னா தெரியாது எனக்கெல்லாம். கார்ட்டூன்ல ஏதோ ஓடுது ஆமா, அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பேன். ஆமா. அது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டிஜிமான் வேர்ல்டுக்கு வராங்க பார்த்தீங்களா? அவன் ம். ஆல்ரெடி ரியல் வேர்ல்ட்ல செத்துட்டு இருப்பான். அவன் கான்ஷியஸ் ஆமா. மட்டும் தான் டிஜிமான் வேர்ல்டுக்கே வரும். அவன் ஐயா அது ரியலைஸ் பண்ண வந்து மாட்டான் அத. ரொம்ப டார்க்கான ஸ்டோரி. பட் குழந்தைகளுக்கான ஸ்டோரி ஆமா. நெறைய இது பண்ணி அதுதான். வச்சிருக்காங்க. நான் அப்புறமா வந்து தேடி பார்க்கும்போது தான் வந்து இதுல இவ்ளோ டார்க் ஸ்டோரி இருக்கு. இது இவனுங்க எவ்வளோ கேஷுவலா டிவில போட்டு காட்டியிருந்தானுங்கன்ற மாரி இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் டிவியேட் ஆ, ஆயிப்போம். பேப்ளேட் இருப்பாங்க. அகைன் பேப்ளேட் இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். இட் குட் ஹேவ் ஹேட் எனக்கு கேரக்டர். வந்து இட் குட் பி எ லாட் பெட்டர்ல தான் நான் போடுவேன். பட் பியூர் ஆமா. நாஸ்டால்ஜியா. இப்ப பார்த்தாலும் அந்த ஆ, நாஸ்டால்ஜியா இருக்கு. ஆமா. சோ நீங்க இ சொன்னீங்க இது தெரியுமா? பியூர்லி மெர்ச்சன்டைஸ் பேஸ்டுன்னு. ஆமா, ஆமா. சோ இட் இஸ் பியூர்லி மெர்ச்சன்டைஸ். மெர்ச்சன்டைஸ்க்காகவே எழுதுனேன். மெர்ச்சன்டைஸ்க்காகவே எடுத்த ஒரு அனிமைய தான் அடுத்து கொண்டு வரப்போறேன். பாக்குகான் பேட்டில் பிராலர்ஸ். ஆக்சுவலி இங்க தான் கான்ட்ரோவர்சி சொல்ல முடியாது. தி ஐரனி ஆஃப் இட். எனக்கு பேப்ளேட் கிடைக்கவே இல்ல. ஐ நெவர் பாட் அ ஆக்சுவல் பேபிள். ஒரிஜினல் வாங்குனதே இல்ல. ஆனா என்கிட்ட பாக்குகான் இருந்துச்சு. நான் பாக்குகான் வாங்குனது இல்ல. எல்லாரும் பாக்குகான் பாக்குது. வந்து கார்ட்டூன்ல வந்து நானும் பாக்குகான் வாங்கல. முடிஞ்சோனே பாக்குகான் பொம்மைக்கு ஆட் போடுவான். ஆக்சுவலி ஐ வாஸ் கிஃப்டட் தட். லைக் நான் சென்னை போனேன் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்காக. அப்போ ம். வந்து எங்க அங்கிள் வந்து ரேண்டமா வந்து அவங்க பையனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அத பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேன் நானு. இதுதானா அதுன்னு யோசிக்கிறேன் நானு. ஏன்னா அகைன் நீங்க அனிமேல பார்க்கும்போது சின்ன பால் மாரி இருக்கும். ஒரு டிடெக்ஷன் குடுக்கணும். கார்ட்ல வந்து ஃபிளிப் ஆகி ஓப்பன் ஆகும். ஆமா. அது அனிமல் தான் பார்த்துருக்கணும். அது உண்மையா ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. அவரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இங்க பாரு தள்ளி போடு. ஏய் என்னடா ஓப்பன் ஆகுது? ஐ ஹேட் அ பக். ஐயா நான் பாக்குகான் இட் இல்லாம வாஸ் மிஸ்ஸிங். கோலி 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 குண்டெல்லாம் வீசிட்டு பிரால்ன்னு அது கத்திட்டு இருப்பேன். அது அந்த மாரி ஒரு அனிமே இருக்கு. அது ஒரு அனிமே இருக்கு. சோ இந்த அந்த இது மாரிலாம் இந்த வந்து கண்டம் பாக்குகான் நம்ம யூஸ் பண்ணிட்டு அது இருந்தோம். பட் ஸ்டில் பாக்குகள் பாக்குகான்ன்றது வந்து ஆமா. அந்த டிராகன் விஷயம்லாம் டிராகன் பூஸ்டர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இல்ல இருந்தது. Bakugan is also same as Beyblade தான். It could have been ஆமா, better. It is mostly based on again merchandising system. ஆமா. அது அவங்க சோ ஸ்டோரிய அதனால டெவலப் அவங்க குட் பி எ லாட் மர்ச்சன்டைஸ்க்காக தான் பெட்டர்ல டெவலப் பண்ணுவாங்க. போடுறோம். ஆ, சோ அடுத்த அனிமே வந்து நீங்க இத வந்து ரொம்ப தூக்கி வச்சு சொல்லுவீங்க. பட் ஸ்டில் எனக்கும் ரொம்ப புடிச்ச அனிமே தான். பட் நான் அத முடிக்கல இன்னும். அதனால என்னால அவ்வளோ பேச முடியாது. கிரேட் டீச்சர் ஒனிசுகா. ஆ, இது வந்து இன்சேன்லி குட் நானே இன்சேன்லி குட் சொல்ல மாட்டேன். இட் இஸ் a good great anime. ஏன்னா இட் இஸ் நான் வெல் என்ன சொல்லுவேன்னா, இது இன்சேன்லி குட்டா இருந்திருக்க வேண்டிய அனிமே. பட் ஒரு கிரேட்ல நம்ம போட வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இல்ல தான் இல்ல அதுல இல்ல. நான் சொல்லுவேன். ஏன் இன்சேன்லி கிரேட் இல்லன்னு நான் இல்ல சொல்லுவேன்னா அந்த மாரி இட் இஸ் பொட்டன்ஷியல் இருந்த ஆ ஒரு அனிமேன்றேன் நான். அப்படி சொல்லலாம். பட் இட் வாஸ் மோர் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். கரெக்ட். ஒரு லைக் இப்ப இருக்கிற ஒண்ணும் இல்ல பசங்க படம் அது அவ்வளவுதான். இதுல இருந்து ஆ பசங்க படம் காப்பி வச்சானுங்களா இல்ல பசங்க படத்துல இருந்து எடுத்தானான்னு தெரியல. ஐயா இவன் தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்தான். முன்னாடியே வந்துருச்சு. இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். என்ன மாஸ்டர்ல கதைன்னா ஜேடியே கிரேட் டீச்சர் ஒனிசுகா தான் பேசிக்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டேன். கிரேட் டீச்சர் ஒனிசுக்கு ஹேஷ் கேரக்டர் தேடி இல்ல. ஐயா கிரேட் டீச்சர் அதான். ஒனிசுகா வந்து வாஸ் அன் எக்ஸ் யகுசா கை. சாரி எக்ஸ் பைக்கர் கை ஆமா, அவன். யகுசா ஆமா. அவனை தேடுவாங்க ஹையர் பண்றதுக்கு. ஹி வுட் நாட் கோ. ஹி ஹேட் தட் அவனுக்கு மச் வந்து பொண்ணுங்க பொட்டன்ஷியல். பொண்ணுங்க வேணும், எனக்கு ஒரு லைஃப் வேணும் அப்படின்றனால ஒரு டீச்சரா வந்து ஆ ஜாயின் பண்ணி சுத்திட்டு ஆனா இருப்பாரு. அதனால தான் வந்து அதனால புட்டுட்டு இன்சேன்லி குட். ஏன்னா அவன் நோபல் கேரக்டர்லாம் கிடையாது. ஹி இஸ் நார்மல். இவர் வந்து ஒரு சாப்டை பட சமுத்திரக்கனி மாரி. He's a normal and realistic guy. He's quite funny. ஆ, But ஆமா. he's not So அந்த great at all. மாதிரியான இது நல்ல No. ரைட்டிங் இருக்க ஒரு இதுதான். பட் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஸோ அந்த மாரியான ஒரு நல்ல அனிமே. எனக்கு கேட்டா ஃபேவரைட் ஒரு லிஸ்ட்ல fun watch. வரக்கூடிய ஒரு அனிமே தான். ஆமா. அது பட் நெறைய பயங்கர பேர் fun இத watch. பார்த்தது இல்ல. இது பழசுன்றனால நெறைய பேர் இத பார்க்காமலே போயிட்டாங்க. Quite underrated anime. It is not ஆமா. insanely great. It is great. பட் இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இட் ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். இட்ஸ் குட். நல்ல anime. I think அடுத்து just 70 episodes அடுத்து something நான் தான் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஆமா. அடுத்து நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வரேன். ஹை ஸ்கூல் ஆஃப் த டெட். It is borderline hentai.
யூ cannot recreate பாக்கணும். இப்ப லிட்டரலா புதுசா ஒருத்தர கூப்பிட்டு ஜோஜோவை நீ ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா உங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அனிமே அது. எங்களுக்கு பேர்லாம் தெரியாது.